ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்கள். இன்று 6/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, அருமையான குருவாரம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இந்த வேளையிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால், தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரக சன்னதியிலே இருக்கின்ற குரு பகவான் வேறு. இந்த இரண்டையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. வியாழக்கிழமைகளிலே குருவாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்றைய நாளிலே கிருத்திகை விரதம், முருகனுக்கு உகந்த நாள், அப்பனுக்கு உபதேசம் செய்த சுப்பன் அவனை நினைக்க வேண்டிய, விரதம் மேற்கொள்ள வேண்டிய நாள். முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரிய ஹோரை காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே அரசு வகையிலே நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அதற்கான முயற்சிகளுக்கு பேசலாம். அது விஷயமாக வேலைகளை தொடங்க நல்ல நேரம். ஏதாவது புதிய மாற்றத்திற்காக நீங்கள் வேலையிலோ அல்லது உங்களுடைய வியாபார ரீதியாகவோ ஏதேனும் புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் இந்த நேரத்திலே அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மற்றும் உயில் எழுதுவதற்கு நல்ல நேரம். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பான நேரம் இந்த நேரம். இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே எந்த விஷயத்தை பற்றியும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:39 வரை பரணி, அதன் பிறகு கிருத்திகை. இன்றைய திதி இன்று மாலை 5:08 வரை தேய்பிறை பிரதமை, அதன் பிறகு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமும் கன்னிராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஊதா நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரோடும் அதிகம் பேசக்கூடாது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உறுதியாக கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே இறைவனுடைய திருவருளால் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். சற்று குறைவான சம்பளத்திலே வேலை பார்த்து கொண்டு நல்ல வேலையை எதிர்பார்ப்பவர்கள் இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையிலே பணம் வந்து கொண்டிருக்கும். அதனால் கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் பணம் நிறைய இருந்தால் மனம் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு அதுவும் கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் பொன்னான நாள். குரு பகவானை வணங்குங்கள், அதாவது தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே பணத்தை செலவு செய்யும் போது மிக மிக பார்த்து எண்ணி செலவு செய்ய வேண்டும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மொத்தத்தில்
வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து வாக்கை கட்டுப்படுத்தி, நாக்கை கட்டுப்படுத்தி, மனதை திடமாக வைத்துக்கொண்டு இறை நம்பிக்கையோடு கடக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குரு பகவானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழிலிலே அற்புதமானதொரு முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகளெல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அதிலும் வெற்றிகள் தேடி வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வீடு வண்டி வாகன வகையிலே மாற்றங்கள் உண்டாகின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றுங்கள். கொண்டை கடலை மாலை சாற்றுங்கள். குருவை பற்றி அதிகம் ஸ்லோகங்களை சொல்லி குருவை பற்றி அதிகம் படியுங்கள். இன்றைய நாளிலே கேளுங்கள். மேலும் எல்லா விஷயத்திலும் மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேச வேண்டாம். சமூக வலைதளங்களிலே உங்களுடைய கருத்துக்களை பதியாதீர்கள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளிலே கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கோவிலுக்கு காலையும் மாலையும் 2 வேளையும் கோவிலுக்கு சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதிலே நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் அது நல்ல வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சின்ன ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனை விரிவுபடுத்தலாம். என்ன பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும் அதனை விரிவுபடுத்துவதற்கான நல்ல நேரம் இது. செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும், வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சில மன சங்கடங்கள் மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே எல்லா விதத்திலும் இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். குலதெய்வத்தை அதிகம் நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வம் கோவில் அருகிலே இருந்தால் குலதெய்வத்தை தரிசனம் செய்து வாருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோடு செலவு செய்வீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் அற்புதமான நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். சுப செலவு செய்கின்ற நல்ல நாள் இன்றைய நாளிலே. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நல்ல நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது மந்திரங்களை பூஜையின் போது உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். அதனால்தான் பூஜை செய்வதற்கு நல்ல சமஸ்கிருதம் தெரிந்த பண்டிதர்களை, நாம் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் நல்ல சமஸ்கிருதம் தெரிந்த பண்டிதரை அழைத்து பூஜை செய்கின்றோம். காரணம், மந்திரங்களிலே அதை உச்சரிக்கும் போது தவறுகள் ஏற்படக்கூடாது. மந்திரங்களை இரண்டாவது யார் வேண்டுமானாலும் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இது பிராமணர்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை. அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, எல்லோருமே இந்த மந்திர பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம்.
வீட்டிலே பூஜை செய்வதற்கு, அடிப்படையான பூஜைகளை செய்வதற்கு, ஒரு விநாயகர் பூஜையோ, ஒரு லக்ஷ்மி குபேர பூஜையோ, வாராவாரம் செய்கின்ற வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜையோ, இப்படி இந்த பூஜைகளை செய்வதற்கு நாம் இந்த மந்திரங்களை பயிற்சி எடுத்து தெரிந்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் தவறாக உச்சரிக்கக்கூடாது. காரணம், மந்திர பிரயோகங்கள் தவறாக உச்சரிக்கப்படும் போது அது நமக்கு எதிர்மறையான ஒரு விஷயங்களை கொடுத்துவிடும். பூஜை செய்வதற்கான பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இன்றைய நாளிலே நாம் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். மந்திரங்களை தவறுதலாக சொன்னால் அது நமக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? வீட்டிலே தினசரி நாம் செய்கின்ற பூஜையின் போது பயன்படுத்துகின்ற மந்திரங்களை தவறாக சொல்லிவிட்டால் நமக்கு ஏதேனும் தீய பலன்கள் ஏற்பட்டு விடுமா என அஞ்சுகின்றோம். மந்திரங்களை சரியாக உச்சரிப்பது என்பது நல்லது. அதே நேரத்திலே தவறாக உச்சரித்து விட்டால் அதனால் மிகப்பெரிய தீமைகள் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டாம். இதற்கு ஒரு சிறிய கதை. ஒரு குடியான மீனவர் இருந்தார். அந்த மீனவருக்கு அனுதினமும் போய் மீன் பிடித்து வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பண்டிதர் இருக்கின்றார். அந்த மிகப்பெரிய பண்டிதருக்கு காளி உபாசகர், அவர் அம்பாள் உபாசகர். அம்பாளை தினசரி வேத மந்திரங்களோடு தினசரி சகசரநாமம் படித்து அம்பாளுக்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி கொள்பவர். அவரும் இருக்கின்றார், இவரும் இருக்கின்றார். ஆனால் அந்த அம்பாள் இந்த குடியானவருக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அது நடந்த கதை என்று சொல்வார், நடந்த ஒரு விஷயம். அதுபோல எத்தனையோ இருக்கின்றது. தெய்வம் என்பது நாம் மனதால் தெய்வத்தை கட்டி போட வேண்டும், மந்திரத்தால் அல்ல என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மந்திரத்தால் கட்ட வேண்டாம், மனதால் கட்ட வேண்டும். இறைவனுடைய திருவடியை கெட்டியாக நாம் பிடித்து கொண்டு விட்டால் நாம் சொல்கின்ற மந்திர உச்சாரணங்களிலே ஏதேனும் தவறு இருந்தாலும் அதனை மன்னித்து விடுவார் இறைவன் என்று உண்டு. ஆனால் தெரிந்தே நாம் தவறாக சொல்லக்கூடாது. பக்தியும் இல்லாமல் படோடாபத்துக்காக பூஜை செய்து அதையும் தவறாக உச்சரிக்கக்கூடாது. ஒரு செட்டியார் இருந்தார். இந்த செட்டியாருக்கு நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பெரும் பிரச்சனைகள். அதனால் குடும்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். நாம் போய்விட்டால் நம்முடைய குடும்பம் கஷ்டப்படும். ஆகவே குடும்பத்தாரையும் தற்கொலை செய்து கொள்ள வைக்க வேண்டும் என்று அவன் மனதிலே முடிவு செய்து வீட்டிலே இருந்த தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாவற்றையும் விற்று அரிசி, பருப்பு போன்றவற்றை வாங்கி கொண்டார். கூடவே கொஞ்சம் கொடிய விஷத்தையும் வாங்கி கொண்டார். அதாவது இறக்கும் நேரத்திலாவது குழந்தைகள் நன்றாக சாப்பிட்டு விட்டு பசியாறி மரணத்தை தழுவட்டும் என்று அவர் நினைத்தார். தற்கொலை என்பதே மிக மிக ஒரு மோசமான எண்ணம். இதை நான் ஊக்கப்படுத்துவதற்காக இந்த கதையை சொல்லவில்லை. ஆகவே குழந்தைகளாவது நன்றாக சாப்பிட்டு தங்களுடைய உயிரை விடட்டுமே என்று நிறைய மளிகை சாமான்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அந்த செட்டியாருடைய காதிலே அந்த ஊர் கோவிலுக்கு ஆதிசங்கரர் என்ற மகான் ஞானி ஒருவர் வந்திருக்கின்றார், அவரை தரிசனம் செய்தால் நம்முடைய கட்டங்கள் எல்லாம் விலகும் என்று அவர் காதிலே பட்டது. அதாவது மற்றவர்கள் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள், நம் ஊருக்கு ஞானி வந்திருக்கின்றார், அவரை பார்த்தாலே நம்முடைய கட்டங்கள் தீரும் என்று அது அவருடைய காதிலே விழுகின்றது. உடனே இவருக்கு மனம் சற்று மாறுபடுகின்றது. மகான் ஞானி வந்திருக்கின்றார் என்று சொல்கின்றார்களே, இந்த ஞானியை நாம் தரிசனம் செய்தால் நமது கஷ்டம் தீர்ந்து விடுமா என்கின்ற எண்ணத்திலே இந்த மளிகை சாமான்களோடு கோவிலை நோக்கி நடந்தார். அங்கே பரபிரம்ம ஸ்வரூபமாக அந்த சிவபெருமானே காட்சியளிப்பதைப் போல அந்த சங்கரரை கண்ணார கண்டார். நெஞ்சார தொழுது தன்னுடைய கட்டங்களை எல்லாம்
கண்ணீரோடு அவரிடம் முறையிட்டார். இருட்டு இருக்கும் திசை நோக்கி வெளிச்சம் வருவது போல செட்டியாரை பார்த்துவிட்ட சங்கரர் அவரை பக்கத்திலே அழைத்து அன்னை பவானியினுடைய மூல மந்திரத்தை கொடுத்தார். இதை நம்பிக்கையோடு உபாசனை செய்து வா, உன்னுடைய கட்டம் தீரும் என்று அனுப்பி வைத்தார். பசியால் அழுதவனுக்கு ஒரு பால் பாயசம் கிடைத்தது போன்ற ஒரு சந்தோஷத்திலே வீட்டுக்கு வந்த செட்டியார் விஷத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஆதிசங்கரர் கொடுத்த விஷயத்தை மனதிலே வைத்து கொண்டார். விஷத்தை தூக்கி எறிந்தார். ஆதிசங்கரர் கொடுத்த விஷயத்தை, அதாவது மந்திரத்தை மனதிலே வைத்தார். பூஜை அறையிலே அமர்ந்து மந்திர ஜபம் செய்ய ஆரம்பித்தார். சங்கரர் கொடுத்த முழு மந்திரத்தை அவரால் உச்சரிக்க இயலவில்லை. அந்த மந்திரத்திலே உள்ள பவானி என்ற வார்த்தையை மட்டும் அவரால் சரியாக சொல்ல முடிந்தது. ஆனாலும் செட்டியார் கவலைப்படவில்லை. முடிந்ததை சொல்லுவோம் என்ற எண்ணத்திலே பவானி 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 என பவானியினுடைய பெயரை தியானம் செய்ய துவங்கினார். பசியால் அழுத குழந்தைக்கு விண்ணிலே இருந்து இறங்கி வந்து பால் கொடுத்த கருணை வள்ளலான அன்னை பவானியால் இப்படி தன்னை நோக்கி கதறுகின்ற செட்டியாருக்கு அருள் செய்யாமல் இருக்க முடியுமா? செட்டியாருடைய துயரத்தை அவள் நீக்கினாள். ஆகவே மந்திரம் சரியாக சொல்கின்றோமா தவறாக சொல்கின்றோமா என்பது முக்கியமல்ல. ஆனால் அதை பக்தியோடு சொல்ல வேண்டும். நான் முன்னமே சொன்னது போல் மந்திரத்தை தவறாக உச்சரித்தால் அது நமக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கும். எப்போது பக்தி இல்லாமல் படோடாபத்துக்காக அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக பூஜை செய்தால், அப்போது தவறாக சொன்னால் நமக்கு எதிர்மறையான பலனை கொடுக்கும். ஆனால் உண்மையான பக்தியோடு அந்த மீனவன் என்ன செய்தான்? ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி என்று காளி தேவியை மனதார அழைத்தான். மனதார அழைத்த அந்த மீனவனுக்கு அவனுடைய இல்லத்துக்கே வந்து அந்த தாய் அனுக்கிரகம் செய்தாள். அதுபோல இந்த செட்டியாருக்கு ஆதிசங்கரர் கொடுத்த அந்த மந்திரத்தை முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் பவானி என்கின்ற அந்த நாமத்தை உருக உருக அந்த செட்டியார் சொன்னதால் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலையிலே இருந்தவருக்கு அவருடைய கட்டங்கள் தீர்ந்து நிம்மதி பிறந்தது. ஆகவே பூஜை அறையிலே ஒரு 15 நிமிடம் அமர்ந்தாலும் இறைவனை மனதார நினைப்போம், துதிப்போம், அவனுடைய நாமத்தை சொல்லுவோம். இந்த கலியுகத்திலே நாமத்துக்குத்தான் மகிமை அதிகம். ஆகவே அதுபோல செய்வோம், வாழ்க்கையிலே உயர்வோம். நன்றி, வணக்கம்.